Part 3 of missing number series. 21st question. Question என்னன்னு first எடுத்து எழுதிடலாம். 14, 21, 35, 56, 84, question mark. 14 plus 7 is 21. 21 plus 14 is 35. 35 plus 21 is 56. 56 plus 28 is 84. அப்ப next என்ன நம்பர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும்? இங்க பார்த்தோம்னா நமக்கு 7 டேபிள் ஃபார்மேட்ல வருதா? 7, 14, 21, 28, 21, 28. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 35 வந்திருக்கும். So 84 plus 35 is nothing but 119. So right answer is 119. Option A is the right answer. 22nd question. 12, 13, 28, 87, 352. இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 12 இருக்கு. சீரீஸில் கொடுத்துருக்க லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு 352, 3 டிஜிட் நம்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக கொடுத்துருக்க நம்பர் சின்ன நம்பராகவும் ஃபைனலாக கொடுத்துருக்க நம்பர் பெரிய நம்பராகவும் இருந்ததுன்னா மோஸ்ட்லி மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கு போயிருங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் பண்ணி பார்ப்போம். ஸோ 12க்கும் 13க்கும் நியரஸ்ட்டாக வந்து என்ன மல்டிபிள் பண்ணலாம்? இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் 12. 12 + 1 is 13. ஓகே, இப்போ செகண்ட் நம்பர் 13க்கும் இங்கே 13 நமக்கு வந்துருச்சா? ஸோ 13க்கும் 28க்குமான இடைப்பட்ட நம்பர்ஸில் நமக்கு 13 டேபிளில் 26 வருதா? அதாவது 13 2s is 26. 26ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 28 வரும்? +2 ஆட் பண்ணால் 28. ஸோ அப்போ இந்த சீரீஸை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு 1 + 1, இன்ட்டு 2 + 2, அப்புறம் இன்ட்டு 3 + 3, இன்ட்டு 4 + 4, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 28யும் நம்ம 28க்கும் 87க்குமான ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். 28ஆ? 28னா இன்ட்டு 3 + 3 பார்த்தோமா? இன்ட்டு 3 இஸ் நத்திங் பட் 4, 84 + 3னா நமக்கு 87. இப்போ 87னா 87 நமக்கு வந்துருச்சு. 87 இன்ட்டு 4 இஸ் நத்திங் பட் 348. 352 கொண்டு வரணும்னா +4ஆ? அப்போ 352. இந்த 352ஓட நம்ம என்ன பண்ணணும்? 352 இன்ட்டு 5 பண்ணணும். இன்ட்டு 5 பண்ணால் நமக்கு என்ன வருது? 0, 6 and 17. 1760 வருதா? இங்கே +4 பண்ணியிருக்கோம், இங்கே +5 பண்ணணும். +5 பண்ணால் 1765. So 1765 is the right answer. Option A is the right answer. Next question. 23rd question. Which number will replace the question mark in the following series? Question mark என்ன நம்பர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. 7, 11, 20, 36, 61, question mark. இப்போ 7க்கும் 11க்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன? ஸோ 7 + 4 is 11, 11 + 9 is 20, 20 + 16 is 36, 36 + 25 is 61. ஸோ 61னா இங்கே என்ன வந்திருக்கும்? என்ன நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்? இதை பார்த்தா நமக்கு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? 2 square is 4, 3 square is 9, 4 square is 16, 5 square is 25. அப்போ இங்கே 6 square ஆட் பண்ணும். 6 square is nothing but 36ஆ? அப்போ 61 + 36 is nothing but 97. So right answer is 97, option A. 24th question. 100, 99, 91, 64, 0, question mark. So 100 minus 1 is 99. 99 minus 8 is 91. 81ல இருந்து 27 மைனஸ் பண்ணா நமக்கு 64 கிடைக்கும். 64ல இருந்து 64 மைனஸ் பண்றப்ப 0 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து 1 cube is 1, இங்கே 2 cube is 8, இங்கே 3 cube is 27, 4 cube நமக்கு 64. அப்போ இங்கே 5 cube மைனஸ் பண்ணியிருப்பாங்க. 0லேருந்து 5 cube மைனஸ் பண்ணியிருப்பாங்க. 5 cube is nothing but 125. So 0 minus 125 is minus 125. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், -125.
ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ்லாம் நீங்கள் எல்லாம் படிச்சுக்கணும்ப்பா. மினிமம் 20 ஸ்கொயர் ரூட், 20 கியூப் ரூட் படிச்சே ஆகணும். மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25th கொஸ்டின். ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த சீக்வன்ஸ். கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். 5, 11, 24, 51, 106, கொஸ்டின் மார்க். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, லாஸ்ட் நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரப்போ என்ன சொன்னால் மல்டிப்ளிகேஷனில் போயிடணும். ஓகேவா? ஸோ 11க்கு நியரஸ்ட்டாக நம்மக்கிட்ட 10 இருக்குது. ஸோ 5 2s are 10 ப்ளஸ் 1 தான் நமக்கு 11 ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 24னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 11 into 2 நமக்கு 22 வருது. ஸோ 22ஓட ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறப்ப நமக்கு 24 வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்டூ 2 ப்ளஸ் 1 பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பரோட இன்டூ 2 ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. இன்டூ பண்ணியிருக்கிறது இன்டூ 2 தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ளஸ் பண்ணுற நம்பர் வந்து 1 2 3 ஃபார்மேட்டில் போகுது. இதை பார்த்துடலாம். 24ஓட அப்போ இன்டூ 2 பண்ணால் நமக்கு 48. இங்கே இன்டூ 2 பண்ணி ப்ளஸ் 2 பண்ணியிருக்கோமா? அப்போ இங்கே ப்ளஸ் 3 51. 51 வந்துருச்சா? ஸோ 51 இன்டூ 2 இஸ் நத்திங் பட் 102. 102ஓட ப்ளஸ் 4 பண்ணால் நமக்கு 106 கிடைக்கும். இப்போ 106ஓட இன்டூ 2 பண்ணால் நமக்கு 212 கிடைக்குது. 212ஓட ப்ளஸ் 5 பண்ணுமா? ப்ளஸ் 5 பண்ணால் 217. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 217. 26th question. 2, 10, 30, 68, 130, question mark. Two plus 8 is 10. 10 plus 20 is 30. 20 plus 38 is 68. 68 plus 62 is 130. ஆமாவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது பார்த்தா எந்த ஃபார்மெட்லையும் எந்த சீரீஸ்லையும் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இது பார்த்துடலாம். 8 ப்ளஸ் 12 தான் நமக்கு 20யா? 20 ப்ளஸ் 18 நமக்கு 38. 38 ப்ளஸ் 24 நமக்கு 62. இப்போ 12 ப்ளஸ் 6 நமக்கு 18. 18 ப்ளஸ் 6 நமக்கு 24. அப்போ 24 ப்ளஸ் 6 நமக்கு 30. இந்த 30யோட இந்த 62 ஆட் பண்ணும். 62 ப்ளஸ் 32 இஸ் 62 ப்ளஸ் 30 இஸ் நத்திங் பட் 92. இந்த 92ஓட நமக்கு 130 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும். 130 ப்ளஸ் 92 இஸ் நத்திங் பட் 222. ஆமாவா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 222. 27th question. 14, 17, 22, 29, 40, question mark. So 14 plus 3 is 15. 14 plus 3 is 17. 17 plus 5 is 22. 22 plus 7 is 29. 29 plus 11 is 40. 40 plus 13 is 53. இங்கே எப்படி 13 வந்ததுன்னு தெரியுதா? இது வந்து ப்ரைம் நம்பர் சீரீஸ். 3, 5, 7, 11, அப்போ நெக்ஸ்ட் 13 தான் வரும். ஓகேவா? இது வந்து ப்ரைம் நம்பர் சீரீஸ். ஓகே, ஸோ இதோட ரைட் ஆன்சர் என்ன? 53. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 28th sum. 5, 13, 29, 61, 125, question mark. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, லாஸ்ட் நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் போயிடலாமா? ஸோ 13க்கு நியரஸ்ட்டாக நம்மக்கிட்ட 10 இருக்குது. 5 2s are 10. 10 + 3 நமக்கு 13. ஆமாவா? 29க்கு நியரஸ்ட்டாக நமக்கு 26 இருக்கா 13 டேபிளில்? 13 2s are 26. 26 + 3 is 29. ஓகே, இப்போ பார்த்தா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இன்டூ 2 + 3. இங்கேயும் இன்டூ 2 + 3. நெக்ஸ்ட் இதில் இன்டூ 2 + 3 இருக்கான்னு பார்த்துடலாமா?
58 plus 3 is nothing but 61. அப்போ 61 into 2 122 plus 3 is nothing but 125. இப்போ 125 into 2 பண்ணோம்னா 250 plus 3 is nothing but 253. So right answer is 253. Option A is the right answer. 29th question. 121, 144, 169, 196, 225. இது simple square format pa. 11 square is 121, 12 square is 144, 13 square is 169, 14 square is 196, 15 square is 225. அப்போ 16 square என்ன? 16 square தான் இங்க வரும். 256. 256 is the right answer. Option B. 30th question. Sorry. 30th question. 7, 11, 20, 36, 61, question mark. So 7 plus 4 is 11. 11 plus 9 is 20. 20 plus 16 is 36. 36 plus 25 தான் நமக்கு 61. So 2 square is 4. 3 square is 9. 4 square is 16. 5 square is 25. அப்போ இங்க 6 square வந்திருக்கும். 6 square is 36. 36 plus 61 நமக்கு என்ன? 97. Option A, 97 is the right answer. 31st question. 3, 12, 48, 192, 768, question mark. இப்போ இதை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட்லையும் லாஸ்ட் நம்பர் வந்து ட்ரிபிள் டிஜிட்லையும் இருக்கா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் தான் போகணுங்கிறது தெரியுது. ஸோ 3 4s are is 12. 12 into 4 is 48. 48 into 4 is 192. 192 into 4 நமக்கு 768 கிடைக்குது. அப்போ 768 into 4 is nothing but unit digit 2. So option A is the right answer. 3072. இதை மல்டிபிள் பண்ணி போட்டிங்கனாலும் 3072 தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ 31st கொஸ்டினோட ஆன்சர் 3072.